மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுதோ, துன்புறுத்தும் பொழுதோ, வேதனைப்படுத்தும் பொழுதோ, அநீதி இழைக்கும் பொழுதோ, நம்மை பரியாசம் பண்ணும் பொழுதோ, அற்பமாய் நினைக்கும் பொழுதோ, புறக்கணிக்கும் பொழுதோ, நம்மை நிந்திக்கும் பொழுதோ நமக்கு என்ன விதமான உணர்வுகளும் எண்ணங்களும் உருவாகுது அப்படின்னா, பயம் வருது, கலக்கம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, கசப்பு வருது, அவங்களுக்கு தீமை பண்ணணும்னு பழி வாங்குற எண்ணம் நமக்கு வருது, நமக்கு ஒரு துக்கம் வருது, அப்படி கவலை வருகிறது. ஸோ இதெல்லா எண்ணங்களும் இது எல்லா உணர்வுகளும் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மாம்சத்தை சார்ந்து தான் இருக்குது, மாம்ச உணர்வுகளாக தான் இருக்கிறது. இல்லை நம்ம அழுகிறோம், இல்லைன்னா குறையா பேசுகிறோம், கோவப்படுறோம், எதிர்த்து பேசுகிறோம், இல்லைன்னா நியாயம் தீர்க்கிறோம், அவங்கள பற்றி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு, மாம்சத்தில் நாம் அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தினுடைய வெளிப்பாடாக நாம் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இப்படி நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, ஏமாற்றங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, நம்பினவர்கள் நம்மை கைவிடும் பொழுது, இல்லை நமக்கு அநியாயம் செய்யும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்மை படுத்தினவர்களிடத்துல நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். இத்தனை உணர்வுகளும் நமக்கு யாருக்கு எதிராய் வருகிறது அப்படின்னா, நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை புறக்கணித்தவர்கள், இல்லையா, நம்மளை துன்புறுத்தினவர்களுக்கும் எதிராக தான் இத்தனை உணர்வுகளும் நமக்கு வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, அந்த நபர்களுக்கு எதிராக நம்ம போராட ஆரம்பிக்கிறோம், இல்லையா? அவங்களுக்கு நம்ம எப்படி என்னெல்லாம் செய்யலாம், அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, நாம் எப்படி அவங்கள காயப்படுத்தலாம், இல்லை அவங்கள எப்படி நாம் பழி வாங்கலாம், இந்த எண்ணங்கள் தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வருது. இல்லை நம்மளையே நாம் எப்படி துன்புறுத்திக்கலாம், அந்த கஷ்டத்தினால நாம் எப்படி நம்மளை பாதிச்சுக்கலான்ற எண்ணம் வருது. இல்லைன்னா மற்றவர்களை நாம் எப்படி பாதிக்கலான்ற எண்ணம் வருது. ஸோ அதனால தான் நம்முடைய போராட்டம் எப்பயுமே நம்மளை காயப்படுத்தின இடத்துல தான் நாம் இருக்கு, இல்லையா? அவளை கொடுத்து அந்த நேரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அவளை கொடுத்தே யோசிக்கிறோம், இல்லையா? அவளை கொடுத்தே பேசிட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளை காயப்படுத்தினவர்களுக்கு எதிராகவே நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம், சரியா? ஆனா வேதம் நமக்கு தெளிவா என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்ல, மனுஷர்களோட இல்ல, நம்மை காயப்படுத்தின கணவனோடோ அல்லது நம் மாமியாரோடோ அல்லது மருமகளோடோ இல்ல பிள்ளைகளோடோ யாரோடோ நமக்கு போராட்டம் இல்ல. நம்முடைய போராட்டம் ஆவிக்குரியது. இது ஆவிக்குரிய போராட்டம் சொல்லப்படுகிறது, இல்லையா? அது நமக்கு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த பிசாசோடு தான் நமக்கு போராட்டம். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நம்ம வாழ்க்கையை அழிக்க வருகிறான், நம்முடைய உறவுகளை அழிக்க அவன் வருகிறான், நம்முடைய சமாதானத்தை திருட வருகிறான், நம்முடைய சந்தோஷத்தை கொல்ல வருகிறான். இல்ல, அவனுடைய நோக்கம் எல்லாம் நம்மை அழிப்பது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அழிப்பது, நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவை அழிப்பது தான் பிசாசோட மிகப்பெரிய தந்திரம், அவனோட நோக்கம். அவன் ரொம்ப தந்திரசாலி. அவன் நேரா பிசாசு மாதிரி நம்ம கிட்ட நிக்க மாட்டான், இல்லையா? கருத்த உருவமா பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு நிக்க மாட்டான். அவன் இப்படி யாரோ மனிதர்கள் மூலயமா தான் நம்ம எப்பொழுதும் காயப்படுத்தணும்னு நினைப்பான், நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான். ஆகவே நாம எப்படி
இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சத்துருவனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு திராணி உள்ளவர்களா நம்ம மாறணும். முதல்ல இந்த காயப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய ஜெபம் பண்ணலாம், கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணணும், அது ஒரு விஷயம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாமளும் பல விஷயங்கள் மாற வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்றாரு. முதல் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க பலப்படுங்க, அவருடைய வல்லமையில நீங்க என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. நீங்க ஏன் பலப்படணும் அப்படின்னா, நீங்க அவன் பிசாசானவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி இல்லையா, அதுக்கு நம்ம பலப்படணும். அடுத்தது அவனோட போராடுவதற்கு நாம சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்து கொள்ளணும். இப்படி நாம செய்யும் பொழுது நாம என்ன பண்ண முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன என்கரேஜ் பண்றேன் அப்படின்னா, முதல்ல நாம என்ன பண்ணணும், நம்முடைய காயங்கள் ஆற்றப்படணும். ஃபர்ஸ்ட் திங் நம்முடைய காயங்கள் ஆற்றப்படணும். ரெண்டாவது, நம்முடைய போராட்டம் எந்த மனுஷர் கூடவும் இல்லை அப்படின்றத உணரணும். மூணாவது, நம்முடைய போராட்டம் ஆவி மண்டலங்களோட, பிசாசினுடைய சேனைகளோட தான் அப்படின்னு உணரணும். நாலாவது, அந்த சத்ருவை நாம மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நாம அவருடைய வல்லமையில பலப்படணும். அஞ்சாவது, நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கம் என்னது அப்படின்னா, சத்தியம், அடுத்தது நீதி, அடுத்தது ஆயத்தம், அடுத்தது விசுவாசம், அடுத்தது ரட்சிப்பு, அடுத்தது வேத வசனம். சரியா? இத்தனை காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணணும், எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பிசாசு பொய்ய சொல்லிதான் மற்றவங்களை குறித்த ஒரு பொய்யான விஷயங்களை நமக்கு காண்பிச்சு அந்த சூழ்நிலையை பார்க்குறோம், அது உண்மைன்னு நம்புறோம். அப்புறம் அது அதை நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில நம்ம உள்ள கொண்டு போயிடுறோம். அப்படி இல்லாம அதெல்லாம் பிசாசனோட பொய், ஒரு மாயை நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நம்மளை அழிக்கிறதுக்காக, சரியா, நம்ம உறவை அழிப்பதற்காக. அதனால நாம என்ன பண்ணோம், அந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவுக்கு பிசாசனுடைய பொய்யை நாம மேற்கொள்ளுவோம், பிசாசனுடைய தந்திரத்தை நாம மேற்கொள்ளுவோம். நம்ம மாம்சத்துல செயல்படுறவங்களா இருக்கக்கூடாது. அத 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், மாம்சத்துல தான் அந்த போராட்டங்கள் வருது. ஆனா நம்ம மாம்சத்தினாலேயே அதுக்கு எதிர்கொள்ளாம தேவனுடைய பலத்தினால நம்ம வசனத்தை வச்சு அந்த பிசாசினுடைய அரண்களை நாம நிர்மூலமாக்குகிறவர்களாக நாம மாறணும். இதுக்கு நாம கொஞ்சம் தயார் பண்ணணும், நாம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். வேத வசனத்தை நிறைய வாசிக்கணும், அதிகமா விசுவாசிக்கணும். இல்ல இப்ப என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க போறேன்னு நம்ம சொல்லணும். அப்போ இப்படி என் வாழ்க்கை இப்போ பிரிஞ்சிருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், இல்ல என் கணவன் இப்படிப்பட்டவரா இருக்காரு, இல்ல எங்க மாமியார் மாமனார் இப்படி இருக்கிறாங்க. சோ இதையெல்லாம் பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். ஆனா நான் இதன்படி வாழாம, தரிசிச்சு நடக்காம, வேத வசனத்தை நம்பி விசுவாசித்து நான் நடக்கும் பொழுது நான் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம மாற முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாரு. நம்ம மாம்சத்திலேயே போராடும் போது நமக்கு ஜெயமே கிடைக்காது. நம்ம மாம்சத்தை நம்ம அடக்கி
கர்த்தருடைய விசுவாசத்தினால, அவர் பலத்தினால நம்ம நிற்கும் பொழுது கட்டாயம் எல்லா பிரச்சனைகளும் நம்ம மேற்கொள்ளுவோம், நம்ம எதிர்கொள்ளுவோம், நம்ம ஜெயம் எடுப்போம். கர்த்தருக்குள்ள அவர் பலத்தினால, அவர் வசனத்தினால, இல்ல அவருடைய அந்த ஆயுதங்களை, சர்வாயுதங்களை நாம் பயன்படுத்துவதனால கட்டாயம் நம்ம பலன் அடைய முடியும், ஜெயம் அடைய முடியும். ஆகவே மகளே, நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்துல போராடக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய பழக வேண்டும், சத்துருவை மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். God bless you.